இன்று நாம் ஒரு முக்கியமான வர்மப்புள்ளியை பார்க்கப் போகிறோம். இந்த வர்மப்புள்ளி கழுத்து பகுதியில் அமைந்துள்ளது. கழுத்தில் கூர்மையாக இருக்கும் பகுதியை சங்கு என்று கூறுவார்கள். அந்த சங்கிலிருந்து ஒரு விரல் அளவுக்கு மேலே அமைந்துள்ள வர்மப்புள்ளிதான் அகப்பற்று வர்மம். இந்த வர்மத்தை இயக்கும் முறை கட்டை விரலை பயன்படுத்தி வலது இடது பக்கமாக இந்த மாதிரி இயக்கலாம். அல்லது வலது பக்கமாக ஒரு சுற்று, இடது பக்கமாக ஒரு சுற்று என மாறி மாறி 6 முறை வீதம் மொத்தம் 12 முறை சுழற்றினால் இந்த வர்மப்புள்ளி நன்றாக இயங்கும். இந்த வர்மத்தின் நன்மைகள் என்னவென்றால், தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தொண்டை தொற்று அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் போன்றவை குறையும். குறிப்பாக பனி நேரங்களில் தொண்டை கட்டிக்கொண்டு வலி ஏற்படும்போது இந்த வர்மப்புள்ளியை இயக்கினால் தொண்டை இதமாகி தொண்டை வலி மற்றும் கரகரப்பு குறையும். அது மட்டுமல்லாமல் தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட உதவும் முக்கியமான வர்மப்புள்ளியாகவும் இது விளங்குகிறது.